ஹாய், குட் மார்னிங். நான் ஈஸ்வரி கெரியர் கன்சல்டன்ட் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 3 டிஃப்ரெண்ட் கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டி ஃபார்ம், பி ஃபார்ம், ஃபார்ம் டி. இது மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். டி ஃபார்ம் அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி, பி ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்ம் டின்றது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 years, பி ஃபார்ம் 4 years, ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி வந்து 6 years, 5 years கோர்ஸ் ப்ளஸ் 1 year உங்களுக்கு இன்டர்ன்ஷிப். அது உங்களுக்கு இதுவுமே வந்து இதுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தாலும் ஓகே, பயாலஜி இருந்தாலும் ஓகே, 50% அபவ் உங்களோட ஸ்கோர் இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிங்கன்னா ரொம்ப என்ட்ரி லெவல் தான். 2 yearsல நம்ம நிறைய படிக்க முடியாது. ஸோ என்ட்ரி லெவலில் தான் உங்களுடைய கெரியர் பார்த்தும் இருக்கும். ஒரு ஃபார்மசி டெக்னீஷியனோ இல்லை ரீட்டைல் ஃபார்மசி அசிஸ்டண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். பி ஃபார்ம் படிச்சிங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் சயின்ஸ் வந்து நீங்கள் ரிசர்ச், ட்ரக் அண்ட் ஃபுட் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த மாதிரி ஜாப்ஸுக்கு போகலாம். ஃபார்ம் டி படிச்சிங்கன்னா டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அது நீங்கள் படிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஹெல்த் சென்டரில் அந்த மாதிரி நீங்கள் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக வேலை செய்யலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது மெடிக்கல் லைனில் நீங்கள் வேலைக்கு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.